GS3 படத்தோட டைட்டில். ஓகே, அந்த ஜிக்கும் எஸ்க்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் நமக்கு. ரொம்ப பொயட்டிக்காக ரொம்ப ஹை லெவலில் இருந்தால் கூட தப்பு இல்லை, அதுக்கு எக்ஸாக்டாக அப்ரிவேஷன் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஜிஎஸ்ஏ ஒரு பிராண்டாக ஆக்கிடலாம் நம்ம. அது அந்த ஸ்டோரி எல்லாமே வந்து தனித்தனி பிளேவாக அவங்க பண்ணுவாங்க. விராட பருவம் கதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சர்க்கிள்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதை. ரொம்ப கஷ்டமான இறக்குறாங்க பார்த்தோன்னா இந்த காரியத்துக்கு அவங்களோட ஆசையாக அது பண்ணுறாங்க. அவங்களோட காரியம் பண்ணுறவங்க அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நாங்கள் திருப்பதி போட்டு அதான் ராமாயணம் துரியோதன கதை அன்றைக்கி நைட் பண்ணுங்க. மகாபாரதத்தில் ஒரு பிடிச்ச கேரக்டர் யாருன்னா அர்ஜுனா. அர்ஜுனன் ஏய் அர்ஜுனர் என்ன சொல்ற? மகாபாரதம் அர்ஜுனன். ஆட பாவி சார் கர்ணன் பிடிக்காத கேரக்டர். பிடிக்காத கேரக்டர் என்று ஒரு துரியோதனா தான் சொல்லணும். ஐயோ, நீ ஒரு டெம்ப்ளேட் நீ படிக்கணும்னு அர்த்தம். அர்ஜுன் ஹீரோ, துரியோதன் வில்லன், நீ ஃபிக்ஸ் ஆயிட்ட. நீங்க படிச்சிருக்கீங்களா மகாபாரதம்? அதெல்லாம் பாப்போம் டிவியில் பார்த்தது. அந்தந்த கேரக்டர்ஸ் இதில் ஃபுல்லாக படிக்கல. கோடாலி சில்வர் அப்படின்னா அப்படின்னா நம்ம டீமுக்கு ஷார்க்ஸ் எப்படி நம்ம பேர் வந்தது உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. அவ்வளோ ஓல்றாது. சபை கலைகிறது. எல்லாரும் போய் மகாபாரதம் படிச்சுட்டு வேலைக்கு வாங்க. பாய். நான் ஒரு சீன் சொல்றேன், அதை அவங்க எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதே மாதிரி ஒரு செஷன்ல யார் யார் என்ன எழுதிருக்கான்றதை படிச்சுட்டு அதுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சீன் ஆக்கிடுவோம். அப்புறம் அந்த சீனை அதே 4 டீம்ல நீங்க ஷூட் பண்ணுங்க. நீங்களே வந்து பசங்க வந்து என்ன எப்படி எழுதுறாங்கன்னு பார்க்கலான்னு ஒரு சீன் சொல்லி எழுத சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாம் வருவாங்க, அவங்க வந்து எழுதுனதை படிக்கட்டும். நீங்கள் முதல்ல கேளுங்க யார் என்ன எழுதிருக்காங்கன்னு. எழுதாதவங்களும் இன்னைக்கு அனுப்பிச்சிருங்க வீட்டுக்கு. சரிங்க சார். ஓகே ஓகே சார். நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்களா சார்? மனசே பேப்பர் பேனா மனசே பேப்பர். சரி வாங்க. எல்லாம் பர்ஃபெக்டாக ஏதோ வச்சுக்கிட்டு கதை சொல்லிருக்கா. அங்கே பாருங்க நல்ல ஃபீட்பேக். எல்லாம் ரெடியா? சூப்பராக எழுதிங்க. சூப்பருக்கு அவ்வளோதான் சொல்லுவா. நம்மளே நம்ம சூப்பர் சொல்லுதான் அவருக்கு வந்து சுமாராக சொல்லணும் மனசு தெரிஞ்சுக்கணும். கேவலம் பார்க்க மட்டும் தயவு சொல்லிடுறாங்க. ஏன்னா அசிங்கமாக இருக்கும் கொஞ்சம் சீரியஸ்னால கொஞ்சம் ரேட்டு நல்லா யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நானும் உங்களுக்கு அதுக்கு எத்தனை சொல்லுவேன். இது நமக்குள்ள இருக்கட்டும். அங்கே சொல்லுவாங்க சார் வரலாமா சார்? 2 நிமிஷம். நான் இவங்க இந்த பசங்களுக்கு அனுப்பிட்டு சொல்லிட்டு நான் கீழே வந்து திருப்பி அவங்க கீழே போனேன். நான் அவங்க கூப்பிட்டு கேட்டேன் முடிச்சுட்டேன் என்னடாச்சு அப்படின்னா, இல்லைன்னா அவங்க எதுவுமே சொல்லாமல் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இப்போ யுவராஜ் யுவராஜ் கேரக்டரே நீதான். அடுத்த தம்பி தனுஷா. இப்போ வந்து கட் பண்ணதுல இருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி சீன் கட் பண்றாங்க. அங்க இருந்து இப்ப எல்லாரும் அந்த மேன்ஷன்ல வந்துடுறாங்க. மேன்ஷன்ல ஓபன் பண்ணா ஒரு பெரிய எக்ஸ்டாப்ளிஷ் ஆட்டு அங்க எல்லாரும் நிக்கிறாங்க. ஏதோ நடந்துகிட்டு இருக்கு சஸ்பீஷியஸா. அங்க எல்லாம் நின்று இருக்காங்க. பக்கத்துல அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ள பொறுமையா போதிக்காம அவ போனா அப்படி நிப்பாட்டா 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. யார் யாருன்னா இம்பாவும் இவங்க. டேய் அது எனக்கு தான், அது உனக்கு தான் இப்படி போயிட்டு இருக்கு. டக்குன்னு நீலவேணி அப்படியே உள்ள இருந்து தள்ளுங்க இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க எப்பா பார்த்தாலும் அப்படின்னு உள்ள ஒரு இன்ட்ரோ கொடுத்தோடனே என்ன அப்படின்னு இங்க போயிட்டு இருக்கப்போ பைலட்டும் வரா. உள்ள வந்துட்டு இவங்க 2 பேர் பேசுறாங்க. பேசுறது இந்த மாதிரி சரி ஓகே இப்பெல்லாம் அடிச்சுக்க வேணாம், நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அவங்க பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே சொல்றாங்க. சொன்ன உடனே அதை வந்து நம்ம டைம் டிராப் மாதிரி வச்சு அந்த இடத்துல டக்குன்னு சைட் ஷாட் மாதிரி போர்டு வைக்கிறாங்க. இந்த சைடு இது வைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு போர்டு மார்க்கர் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. எல்லாம் டக்குன்னு அங்கங்க பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க. இந்த சைடு யுவாக்கு
இந்த சைடு இன்பாக்கு இப்படின்னு பிளேஸ் பண்றாங்க. இந்த சைடு நீலவேணி நிக்கிறான், அந்த சைடு அழகு நிக்கிறாரு, அழகசாமி சரி உட்காந்துருக்காரு. பைலட் வந்து இங்க பக்கத்துல நின்னுக்கிறான். இப்ப வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இருந்து ஒருத்தர் ஆரம்பிக்கிறான். யுவா, அந்த பொண்ணு வந்து உனக்கு அக்கா மாதிரிடா, அவன் வந்து உங்க அண்ணனுக்கு தான் கரெக்ட். அதுக்கு இந்த சைடு இருந்து யாராவது அப்ப நீங்க இந்த கூட்டத்துல இருந்து இன்னும் வயசை வச்சே பேசிக்கிட்டு ஏன் அப்ப வேணா வயசுல பெரியவனா ஒரு கிளவி புடிச்சு கட்டுவீங்க. கமெண்ட் பாஸ் பண்ணி என் மச்சான் வந்து டாட்டூ எல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி டாட்டூ மேட்டர் ஆக்சுவலா அவன் ஃபேக்கா போட்டிருக்கான். இல்ல உண்மையுமே போட்டுருவான். ஏன்னா இவனுக்கு முன்னாடி அவன் அந்த பொண்ணை பாத்துருக்கான்னு ஒருவேளை நம்ம கன்வே பண்றோம்னாலும் அவன் பார்த்த உடனே இந்த காலத்து பசங்க டேட் எல்லாம் போடுவாங்க. இந்த போடுறாங்க சார், கோளாறு சார், இம்ப்ரெஸ் பண்றதுக்காக போடுவாங்க. ஒண்ணு பேர் போடுறாங்கன்னு தெரியல, பட் டாட்டூங்கிறது ஈஸியா போடுறாங்க. அழிச்சிட்டு ஒண்ணு பேர் போட்டுருவாங்க. இப்ப நந்தினி பேரை போட்டுருக்காங்க, நந்தினியும் போட்டுருக்காங்க. அடுத்து நான் என்ன அப்படியே அம்மா மாத்தி மாலினின்னு போட்டுருவாங்க, மந்தாகினி மாலினின்னு போட்டுருவாங்க. அழிஞ்சு போய் சார் 10th படிக்கும்போது யுவராஜ் இன்பா இருவரும் நந்தினியை தான் காதலிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் மேன்சனில் ஒரு பெரிய ஹாலில் ஒரு போர்டு வைத்து அதில் யுவராஜ் என வலது பக்கத்திலும் இன்பராஜ் என இடது பக்கத்திலும் நடுவில் பிரைஸ் என்று நந்தினியின் பெயரையும் குறிப்பிட்டிருக்கின்றனர். போர்டை பார்த்தவர் 60 பேரும் அமர்ந்திருக்கின்றனர். பைலட் டிவைடரை எடுத்து ஜாமெட்ரி பாக்ஸில் 3 முறை அடித்து இவங்க 2 பேருமே ஒரே பொண்ணை லவ் பண்றாங்கன்னு தெரிய வந்ததுனால இப்போ இந்த போட்டி கூட்டத்தில் ஒருவர் அதெல்லாம் தெரியுது. சீக்கிரம் WWE ஆரம்பிங்க. பாயிண்ட் இது சொல்லலாம்னு நினைச்சேன். அவன் கொலுசு போட்டிருந்தான் ஒருத்தன், அவளோட கொலுசு மணியை வந்து கழுத்துல சீல போட்டு சொல்லலாமே. இன்னொருத்தன் வந்து ஏதோ ஒண்ணு கட் பண்ணி வச்சிருந்தான். அந்த நம்ம வழக்கமா சாக்லேட்ரா சார் மேட்டர் நீ என்ன சொல்லிட்டாருன்னு அவரு. அப்படியா? அந்த பசங்களோட ஸ்டைல் அப் ஏதா பாயிண்ட் பிடிச்சது. அதுல தனுஷோட டெக்னிக்கே ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஒரு மாதிரி அடாப்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சீன் எதுவும் பண்ணிருக்கேன். அந்த சாங் மேட்டர் வந்து யோசிச்சேன், சரி இது யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அதான் கிரிப் ஆயிரும், இதை வச்சே டேரக்டர் ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினைச்சேன். நான் வெளியே சொல்ல முடியல, இப்ப சொல்றேங்கிற காரணம் வந்துருச்சு, அதான் சொல்றேன். இப்ப சார் வேற லைட்டா ஸ்மைல் பண்ணிருக்காரு. எழுதும்போது நல்லா தான் எழுதிருந்தேன். ஸ்டீவன் சார் போய் நின்று ஏதோ பண்ணாரு, நம்மளும் ட்ரை பண்ணோம். இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இல்ல அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரோட நரேஷனை கேட்டேன். ஆகாஷ் கூட ரொம்ப இன்ஸ்பைரிங்கா நினைச்சான் சில டைலாக்ஸ் எல்லாம். அதாவது தனுஷ் வந்து சொல்றாரு, இப்ப வந்து தனுஷ் வந்து ஆகாஷ் நீங்க தான் ஸ்டீஃபன் இப்போ என்ன உனக்கு எத்தனை வாடி சொல்றேன், புரியவே புரியாதா? மண்டையில என்ன மூளை வச்சிருக்கேன், என்னடா வச்சிருக்க? 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சொன்னா 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன். ஏண்டா ஐயோ அறிவே இல்லாத பசங்க அங்க வந்து என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு போங்க எங்களை போக சொல்லிட்டு சார் போயிருவாரு. ஏய் அப்படி மாதிரி யாரையோ கூப்பிடுறாரு. காஸ்டியூமே உன்னை தாண்டா கூப்பிடுறேன். செட்ல நான் உனக்கு காஸ்டியூம்னு தான் கூப்பிடுவேன். பேர்லாம் ஞாபகம் வராது. என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் சார் என்ன சொல்லிருக்காங்க, இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க, என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நோட் பண்ண சொல்லிருக்காங்களே, நோட் பண்ணியா? என்ன சொல்றது உனக்கு புரியுதா புரியலடா? பண்ணியா தத்தி மாதிரி நிக்கிறீங்களா? பண்ணியா? அது இதுல சார். ஏய் நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? போ என்னத்தையோ பண்ணு, அவன் போய் காலையா இருக்காது போ அப்படின்னு வெளியே அனுப்பிடுவாரு. இப்ப வந்து சார் இதா தாண்டி இன்ஸ்பயர் ஆனதுக்கு ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன். கேளுடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சார் கிட்ட எதுவும் நேரா போகாது, என்கிட்ட கேளு. இப்ப யாராவது வந்தாங்களா அதை என்கிட்ட சொல்லு. சார் நான் மைண்ட் செட்ல இருக்காரு, நான் சொல்றேன். இவங்க பாடு சின்ன பசங்க கத்துக்குங்க என்கிட்ட இருந்து. இப்ப வந்து கேகே சார் உள்ள வந்துருவாரு. எங்க இருந்தா வருவாருன்னே தெரியாது. கேகே சார் உள்ள வந்துருவாரு. சார் இந்த பையன் மேல 4 பொண்ணுல கூட்டு போனா சார் 1 மணி நேரம் எடுக்கிறான் சார். தேவையான சார் நான் அப்பதான் கரெக்டா இன்ட்ரோல வந்துருவேன். வந்தவனே சார் உடனே இப்படி பாப்பாரு, இந்த பார்வையிலேயே இப்படி ரியாக்ஷனே முடிச்சிருவாரு. சீக்கிரம் சார் வீட்டுக்கு கிளம்புவாரு. சரி சரி எனக்கு சார் ஏய் சும்மா இருக்கவங்க எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், நீ வேலை பாரு சார். நீங்க என்ன நான் எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்றாங்கன்னு நினைச்சு சரி என்னதான் சொல்லுங்க. ஏய் நான் என்ன தாண்டா சொல்றேன், நான் தான் சொல்றேன். டோனே ஒருத்தவங்க சார் ஏய் அப்படின்னு சார் ஸ்டீஃபனோட சீன் ஓபன் பண்ணா அவர் சொல்லிட்டாரு. அந்த கான்செப்ட் சொல்லு. ஏன் பிடிச்சிருக்கு சொல்றேன், என் சீன் நல்லா இருக்கு சார் சொல்றேன். எப்படி எதனா சொல்றேன் அந்த மீனிங் சொல்ல விட கண்டென்ட் மாதிரி எங்கேயோ போயிட்டேன். சாரிங்க இப்பதான்
நான் தான் எடுத்து வரும்போது சொன்னீங்களா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அப்படிலாம் இல்லை சார். சரி ஓகே, இப்ப ராஜா வந்து ஸ்டீஃபன் பத்தி சொல்லிட்டு போவோம். இல்ல இந்த சீன் நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே சாரோட சீன்ல இருந்து இல்லாததான் யோசிக்கிறேன்னு நினைச்சேன். ஒண்ணு அதுல இல்லாததான் நான் திங்க் பண்ணது வந்து அந்த ட்விட்டர் சோஷியல் மீடியாவை ஒரு போலிங்கா எப்படி யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேரும் அப்படிங்கறது ஒண்ணு யோசிச்சேன் புதுசா. டிஆரோட ஃபேனா இருக்கிறதுனால டிஆரை கனெக்ட் பண்ணி இந்த கேரக்டரைசேஷன் வைக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணேன். அந்த டயலாக் மட்டும் இப்படி ஒரு தடவை சொல்றேன். அவளை இணைச்சது TR, இதை தடுக்குது நீ யாரு? நான் சீனியருங்கிறதுனால நீங்க எல்லாம் 1 யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க, நான் 3 யோசிச்சுட்டு வந்திருக்கேன். 3 சம்பந்தமில்லாத விஷயம் யோசிச்சு வந்திருக்கேன். தாக்கப்பட்டார் ஸ்டீபன் சார், தாக்கப்பட்டார். இப்ப ஸ்டீஃபன் வந்து தனுஷ சொல்லலாமா? நீயே பொதுவா தீர்ப்பு சொல்லிட. எல்லாம் சொன்னதுல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கலாம்ல. ராஜா சார் தான் நோட் பண்ணி போறாரு. சார் எனக்கு வந்து தனுஷோட சீன்ல இருந்து அந்த டாக்டர் மேட்ரு இல்ல எந்தெந்த சீன்ல இருந்து அந்த அந்த டயலாக் நல்லா இருந்தது. அதே மாதிரி அவனோட பாயிண்ட் 2-3 விஷயங்கள் நல்லா இருந்தது சார். அது மாதிரி இந்த ஆகாஷோட அந்த போன் மேட்ரு மட்டும் கிடையாது, இவனுடைய டீடைலிங் நல்லா இருந்தது. சீனோட அந்த நந்தினி கேரக்டர் ஆகட்டும், அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறது, அந்த பைலட் கேரக்டர் வந்து உட்கார்ந்து இருக்கிறது, அது இது எல்லாமே நல்லா இருந்தது. அவன் எழுதவே இல்லை சீனு. யாரு அவன் அதாவது அவன் நடிச்சு வைப்பேங்கிறத விட அவன் எழுதல. அவன் யோசிச்சிருந்தானே எழுதியிருப்பான். அவன் அந்த சார் அவன் எழுதியிருந்தான்னா அவன் இன்னொரு தடவை எழுதினா நல்லா எழுதுவேன். ஸ்டீவன் மேட்டர்ல வந்து அந்த டிஆர் அப்ரோச் நல்லா இருந்தது. அந்த கேரக்டர்னால தனுஷ் வந்து அவங்க அப்பா மேட்டர் எல்லாமே கொண்டு வந்திருந்தான் இல்லையா? எழுதுனா எப்படா லாஸ்ட்ல வருவோம்? இதுக்காண்டியே லொகேஷன் பார்க்க போயிட்டேன் சார். அப்பப்போ ஓபன் பண்ணா ஈஸியா இருந்திருக்கும். சுத்தி ஒர்க்ல மறந்துட்டேன் அந்த கண்டு. மறந்ததை விட்டுறணும். அப்ப நல்லா இல்லைங்க. சரி ஓகே, அப்போ அவ்வளவுதான் செஷன் முடிஞ்சுதா? இப்ப நீங்க கருத்து ஜட்ஜி கருத்து இல்ல நீங்க தான் உங்க கருத்து ஏதாவது சரி. ஆனா ஸ்டீவன் அண்ணா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு பாயிண்ட். டேய் தம்பி, உனக்கு ஸ்டீவன் அண்ணா பார்த்தா பயமா இருக்கா? அப்படின்னா பயமா இருந்தா எப்படா அவர் முன்னாடி புடிக்குதுன்னு சொன்னது எனக்கு. வந்து நான் திட்டது உண்மை. டோஸ் ஜாஸ்தி ஆச்சா இதுல டோஸ் இருக்கு இல்லையா? டேய் என்னடா பண்றீங்க? அந்த டோஸ் இருக்குல்ல ஹெவியா வில்ல மாதிரி பேசிட்டான். சத்தியமா வியூவர்ஸ் எல்லாம் பார்த்தா இவ்வளவு கொடூரமாடா அப்படின்னு நினைப்பாங்க. சத்தியமா அப்படி அந்த கேரக்டர் பார்த்து எனக்கு பாவமா இருந்துச்சு. இவ்வளவு டார்ச்சர் ஆகுது. இத பாக்குற டைரக்டர் இருக்காங்கல, ஏற்கனவே ஒருத்தர் சொல்றாங்க அந்த பொசிஷன்ல வர. சார் ஒரு நிமிஷம் கேட்டீங்களா? அவன் ஒருத்தனுக்கு மீட் பண்ணிருக்கான். அவன் என்ன சொல்றான்? ஒரு டக்குன்னு கேட்டாரு, எங்கடா ஒர்க் பண்ண? நிறைய விஜய் ஒர்க் பண்ணேன். அவர் கூட யாராச்சும் அவனுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு யதார்த்தமா கேட்டாங்க. இனி யார்கிட்டே பக்க கைடன்ஸ் சொல்லுங்க. ஸ்டீஃபன் சார். ஸ்டீஃபனா அப்படி இப்படிதான் அதுக்கு அப்படியே கட் பண்ண என்னாச்சுன்னா அப்படின்னா அந்த ஆளு யூ அவட்டு இருக்கிறதுலாம் கஷ்டம்டா, சரியான அவன் தான் எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது, டக்குன்னு சைக்கோ வரோம். சீரியஸா பேசினாங்க. சரி ஓகே ஓகேடா. நீங்க பாயிண்ட் எப்ப சார் சொன்னீங்க? ஒரு பாயிண்ட் சொன்னா அடுத்து எங்களுக்கு பூஸ்ட் இருக்கும். நீங்க ஆல்ட்ட ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா எல்லாமே நல்ல நல்ல பாயிண்ட் இருக்கு. அது எல்லாமே சீன்ல எப்படி கம்பைன் பண்றதுன்னு கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் கதை சேர்ந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். சேர்ந்த பெருசா. சரி ஓகேடா. Stop